என்னையால முடியல. இந்த ஊருக்குள்ள வாழ்றது என் தலைக்குள்ள எப்பவுமே ஒரு பெட்டியை வச்சுட்டு வாழ்ற மாதிரி இருக்குப்பா. கிட்டா கபடி வேண்டாம்ப்பா. இல்லை தம்பி, இங்க பாரு. இல்லப்பா, நான் தானே சொல்றேன் எனக்கு கபடி வேண்டாம்ப்பா. கபடி வேண்டாம். கபடி இல்லாம நீ எப்படில இருப்ப? இருப்பேன். அம்மா இல்லாம இருக்கோம்ல. நம்ம அம்மா செத்ததும் செத்தா போயிட்டோம். உயிரோடு தானே இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்குமே. அம்மாவே இல்லாம நம்மளால இருக்க முடியுதுன்னா இங்க கபடி இல்லாம என்னையாலும் இருக்க முடியும்க்கா. எனக்கு நீ கபடி வேண்டாம். சொல்லு. எனக்கு கபடியே வேண்டான்னு தோணுதுங்க. ஏண்ட? இங்க வாழ்க்கைக்கும் ஆசைக்கும் நடுவில் இருக்கிற நிறைய கேள்விகள் என்னால சரியா புரிஞ்சுக்க முடியலங்க. யாரு சரி யாரு தப்புன்னு யோசிச்சு யோசிச்சு இங்க இருக்கிறவங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிருமோன்னு பயமா இருக்குங்க. நம்பிக்கை போயிருமா? யார் மேல? எல்லாரும் மேலேயும் தான். சில நேரத்துல என் மேல கூட. கபடி கபடின்னு யார் கூப்பிட்டாலும் ஓடுறது சுத்துறதுன்னு எனக்கே மேல சந்தேகமா இருக்குங்க. திருச்செந்தூர்ல தூரத்துல இருந்து தான் முதல்ல உன் ஆட்டத்தை நான் பார்த்தேன். அன்னைக்கெல்லாம் நீ யாரு என்னன்னு ஒரு மயிர எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு உன் கபடியில நான் பார்த்த வேகமும் ஆக்ரோஷமும் தான் நீ யாருன்னு என்ன தேட வச்சுச்சு. இப்படியாப்பட்ட ஒருத்தன் நம்ம டீம்ல இருந்து